அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். வைணவ சமய ஆச்சாரியர்களுக்குள்ளே ராமானுஜருக்கு முதன்மை ஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. வைணவ குரு பரம்பரையில் நடுநாயகமாக கருதப்படுபவர் ராமானுஜாச்சாரியர். அவருக்கு இத்தனை பெருமைகள் என்றால் அவரை வழிபடுத்தி இந்த சமய கோட்பாட்டிற்குள் அழைத்து வந்த ஆச்சாரியர்கள் அவரினும் இன்னும் பெருமை நிறைந்தவர்களாக பார்க்கப்படுபவர்கள். அந்த விதத்தில் திருமாலாலே அருளப்பட்டவர்களான ஆழ்வார்கள், அவர்களை கடந்து நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி, ஆளவந்தார் வரையிலும் அந்த குரு பரம்பரை இருந்து வருவதை பார்க்கிறோம். ஆளவந்தாருக்குத்தான் பல பல சீடர்கள். அந்த சீடர்களுக்குள்ளே தனித்தனியே அவரவர்களுக்கு தனித்தனியே விஷயங்களை உபதேசம் செய்து வைத்து, இது எல்லாம் போய் ராமானுஜனை சென்றடைய நீங்கள் எல்லோரும் உதவ வேண்டும் என்பது போலே அவர்களுக்குள்ளே சிலரை ஆளவந்தார் நியமித்து இருந்தார். ஆளவந்தாருடைய சீடர்களிலே சிறப்பு பெறுவது என்னவென்றால், அவர்கள் எல்லோருடைய பெயர்களும் நம்பி என்ற பின்னொட்டோடு முடிவடைவதை பார்க்கலாம். பெரிய நம்பி, திருக்கச்சி நம்பி, பெரிய திருமலை நம்பி என்று இப்படி நம்பி என்ற பதத்தோடு நிறைவிடும். ராமானுஜருடைய ஆச்சாரியர்களுக்குள்ளே திருக்கோட்டியூர் நம்பி உட்பட இவர்களெல்லாம் ஆளவந்தாருடைய நேரடி சீடர்களாக கருதப்படுபவர்கள். வைணவ சமயத்தில் நம்பி என்ற சொல் முழுமை பெற்றதை அறிவிக்கும். ஏதாவது ஒரு துறையிலே ஒரு விஷயத்தில் இவ்வளவுதான், இதற்கு மேலே இல்லை என்னும் அளவிற்கு அதிலே ஆழ்ந்த புலமையும் முழுமையும் நிறைவும் பெற்றவர்களுக்கு அதனால் வாய்த்த திருநாமமாக நம்பி என்ற பதம் இருக்க பார்க்கிறோம். மதுரகவி ஆழ்வார் தம்முடைய ஆச்சாரியரான சுவாமி நம்மாழ்வாரை திருக்குருகூர் நம்பி, தென்குருகூர் நம்பி என்று சொல்லித்தான் அழைப்பார். எல்லா நல்ல குணங்களும் நிரம்பப் பெற்றவர், ஞானம் நிரம்பப் பெற்றவர், என்பால் அன்பு நிரம்பப் பெற்றவர் என்பதாலே அவரை நம்பி என்றழைப்பதாக உரையாசிரியர்கள் கூறுவார்கள். அந்த விதத்தில் ராமானுஜருக்கு வாய்த்த ஆச்சாரியர்களுக்குள் பெரிய நம்பி, பெரிய திருமலை நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, திருக்கச்சி நம்பி என்று குணபூர்த்தியும் ஞானமும் பரிபூரணமாக அடைந்தவர்களாய் இந்த ஆச்சாரியர்கள் இருந்து வர பார்க்கிறோம். இப்படி தனித்தனியே நியமிக்கப்பட்டிருந்த ஆச்சாரியர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியே இன்னென்ன விஷயங்களை ராமானுஜருக்கு கொண்டு சேர்த்தாலும் அடிப்படையாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்குள் வருவதற்கு அங்கே அனுமதியாக வழங்கப்படும் சமாஸ்ரயனம் என்றழைக்கப்படும் சடங்கு அல்லது பஞ்ச சம்ஸ்காரம் என்று சொல்லுவார்கள். 5 சடங்குகளினுடைய கூட்டு. இந்த 5 சடங்குகளையும் யாரொருவர் நமக்கு செய்து வைக்கிறாரோ அவர்தான் தலைமை ஆச்சாரியராக கருதப்படுபவர். இது தீட்சை மரபு போலே. சில சின்னங்களை தரிப்பதற்கு கற்றுக்கொள்வதும், சில மந்திரங்களை உபதேசமாக பெறுவதும், திருமாலை பூசிப்பதற்கான வழிமுறைகளை கற்றுக்கொள்ளுவதும் இந்த 5 சடங்குகளுக்குள் அடங்கும். இந்த 5ஐ வழங்குவதற்கென்று ஆளவந்தாரால் நியமிக்கப்பட்டிருந்தவர்தான் ராமானுஜருடைய தலைமை ஆச்சாரியராக விளங்கும் பெரிய நம்பிகள். பெயரிலேயே பெரிய நம்பிகளாக எல்லா குணங்களும் நிரம்பப் பெற்றவராக அறியப்படுபவர் இவர்தான். வைணவ சம்பிரதாயத்திலே பெரிய பெருமாள், பெரியாழ்வார், அந்த வரிசையிலே பெரிய நம்பிகளையும் கொண்டாடுவார்கள். இவருடைய சிறப்பு என்னவென்றால், ராமானுஜருக்கு சமாஸ்ரயனம் முதலிய சடங்குகளை செய்வித்ததாலே ஆளவந்தாருக்கு பிறகு வைணவ குரு பரம்பரையில் ராமானுஜருக்கு ஆச்சாரியராக அறியப்படுபவர் இவர்தான். திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்தில் ராமானுஜர் முக்கியமான இரகசிய மந்திரங்களை உபதேசமாக பெற்றிருக்கிறார். திருவரங்கம் பெரிய கோயிலிலே அரையர் சுவாமிகளிடத்தில் சரமோபாயம் என்பதை கற்றுத் தேர்ந்திருக்கிறார். பெரிய திருமலை நம்பிகளிடத்தில் இராமாயண விஷயத்தை எல்லாம் கற்றறிந்திருக்கிறார். திருமாலை ஆண்டானிடத்தேயும் திவ்ய பிரபந்தார்த்தங்களை எல்லாம் கற்றுத் தேர்ந்திருக்கிறார். இந்த ஆச்சாரியர்களெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த நூல்களையும் மந்திரங்களையும் கற்றுத் தேர்வதற்கு அடிப்படையான அதிகாரத்தை பெற்றுத்தரக்கூடிய சடங்காக அறியப்படும் பஞ்சசம்ஸ்காரத்தை பெரிய நம்பிகளிடம் பெற்றார் என்றால் பெரிய நம்பிகளுடைய சிறப்பை நாம் அதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். இப்படி வாய்த்த பெரிய நம்பிகளுக்கு அவருடைய பிரபாவமாக சில செய்திகளும் அறியப்படுகிறது. முதல் முன்னம் ஆளவந்தாரிடம் இவர் கல்வி பயின்று வந்த காலத்திலே இவரோடு சக சீடராக இருந்த மாரணேரி நம்பி என்பவர். இந்த மாரணேர் நம்பி அந்தனர் அல்லாத குலத்தைச் சேர்ந்தவர். அவர் ஆளவந்தாரிடம் வைணவ சமய விஷயங்களையெல்லாம் கற்றுத் தேர்ந்து
பரமபாகவதராக திருமாலிடமும் அவர் அடியாரிடமும் அன்பு செய்தவராக, மந்திரங்களெல்லாம் கற்றுத் தேர்ந்தவராக, சம்பிரதாய விஷயங்களிலே நல்ல தேர்ச்சியுடையவராக விளங்கினார். அப்படி இருந்த மாரணேர் நம்பி அவருடைய சிறப்பே ஆளவந்தார் உடம்பிலே வந்த ஒருவித நோயை தான் தன் திருமேனிக்கு மாற்றிக்கொண்டார். ஆச்சாரியர் படக்கூடிய அந்த துன்பத்தை தான் பெற்றுக்கொண்டு அதை குருநாதருடைய பிரசாதமாக கருதி வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு நாள் பரமபதத்தை சென்று அடைந்துவிட இந்த பூத உடலை துறந்து திருமாலுடைய வைகுந்தத்தை சென்று அடைந்த காலத்தில் அவருடைய உறவினர்களிடம், வைணவர்கள் அல்லாத தன் உறவினர்களிடம் தன்னுடைய உடம்பு தரப்படக்கூடாது என்பதை கடைசி ஆசையாக கேட்டுக்கொண்டார். இதனால் பெரிய நம்பிகள் மனமுவந்து தம்முடைய ஆச்சாரியர்பால் இத்தனை அன்பு கொண்டவரான தன்னுடைய சக சீடராக விளங்கிய மாரணேரி நம்பி அவர் அந்தணரல்லாதவராக இருந்தாலும் இறுதியிலே அவருக்கு செய்ய வேண்டிய வைணவ சமயத்தின்படியான கிரியைகளை தானே தலைமையேற்று, அவருடைய உறவினராக இல்லாத போதும் வைணவர் என்ற அடிப்படையில் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருக்கு ஆத்ம பந்துக்களாக மனதளவிலே உறவாடக்கூடியவர்கள் சக ஸ்ரீ வைணவர்கள்தானே என்ற எண்ணத்தில் அவருக்கான நிறைவு காரியங்களையெல்லாம் தான் தலைமையேற்று செய்து முடித்தார். இதனால் ஸ்ரீரங்கவாசிகள் பெரும் கோபம் கொண்டார்கள். அந்தனர் அல்லாத ஒருவருக்கு அந்தனர் குலத்தில் பிறந்த நீங்கள் இப்படி காரியங்களெல்லாம் செய்து முடித்தால் நாளைக்கு சமூகத்திலே இருக்கக்கூடிய ஒரு விதமான கட்டுப்பாடு குலைந்து போய்விடும். அதனால் நீங்கள் செய்த இந்த செயல் நமக்கு பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். உங்களை எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சமூக அமைப்பிலிருந்து நாங்கள் நீக்கம் செய்கிறோம் என்று கூறி பெரிய நம்பிகளினுடைய வீட்டு வாசல் கதவை பூட்டி அந்த வீட்டு வாசலிலே முட்செடிகளை அறுத்து கொண்டு வந்து அமைத்து விட்டார்கள். எதற்காக வேண்டியும் இனி நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. சமூகத்திலே இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை உங்களிஷ்டத்திற்கு நீங்கள் மாற்றியமைத்து கொண்டால் அந்த பாதிப்பிற்கு நாங்களும் ஆளாவோம். அதற்கு உங்களுக்கு இந்த சமூகத்தின் சார்பாக வழங்கப்படும் தண்டனை இது என்று கூறி பெரிய நம்பிகள் இல்லத்தை விட்டு அவரும் அவர் உறவினர்களும் வெளியே வர முடியாத அளவிற்கு வீட்டு வாசலிலே முட்புதர்களை வெட்டி போட்டு வைத்து விட்டார்கள். இதனால் மனம் நொந்தார் பெரிய நம்பிகள். இப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் சித்திரை திருநாள், தேர் திருநாள் பெருவிழாவாக திருவரங்கத்திலே நடைபெற்று வந்தது. கீழே சித்திர வீதியிலே அமைந்திருந்த பெரிய நம்பிகளினுடைய வீட்டு வாசலை கடந்துத்தான் அரங்கநாதனுடைய அந்த தேர் புறப்பாடு ஆக வேண்டும். அப்போது பெரிய நம்பிகளினுடைய மகள் அத்துழாய் என்ற அழகான திருநாமத்தை கொண்ட அந்த பெண்ணானவள் மனதளவில் அரங்கநாதனிடம் வேண்டி கேட்டுக்கொண்டாளாம். உன்னுடைய அடியவர் பரமபாகவதர், திருமாலுக்கும் அவன் அடியார்களுக்கும் தொண்டு செய்யும் என் தந்தையார் பெரிய நம்பிகள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாதபடிக்கு, உன்னுடைய தரிசனத்தை கண்டு ஆனந்தம் பெற முடியாதபடிக்கு, உன் தேர் திருநாளிலே கலந்து கொண்டு அடியார்களோடு மகிழ முடியாதபடிக்கு வீட்டில் பூட்டப்பட்டிருக்கிறார். எங்கள் வீட்டு கதவை கூட திறக்க முடியாதபடி வீட்டு வாசலிலே முட்புதர்களை வெட்டி போட்டிருக்கிறார்கள். நாங்கள் உன்னுடைய அடியார்கள், என் தந்தையார் இப்படி மனம் நொந்து இருக்க இத்தனை கோலாகலமாக நீ தேர் திருவிழா கண்டருளுகிறாயே என்று பெருமானிடம் தன் உள்ள கிடப்பை விண்ணப்பமாக வைத்தாள். இப்படி அந்த பெண்ணினுடைய விண்ணப்பம் அரங்கநாதனுடைய திருச்செவிகளை சென்று அடைந்தது. அதுகாரும் எல்லோரும் காண நகர்ந்து வந்த தேர் பெரிய நம்பிகள் திருமாளிகை வாசலில் வந்து நின்ற பிறகு எத்தனை முயன்றும் அந்த தேரை யாராலும் இழுக்க முடியவில்லை. என்னதான் வைணவ சமய கருத்துக்களை எல்லாம் கற்றுத் தேர்ந்திருந்தாலும் ஒரு வைணவனுக்கு அவன் பிறந்த குலத்தை விடவும் திருமால் அடியாராகிற குலம்தான் உயர்ந்தது என்பன போன்ற கருத்துக்கள் இருந்தாலும் திருவரங்கவாசிகளே அந்த கருத்துக்களிலிருந்து விலகியிருந்த ஒரு காலம். அப்படிப்பட்ட நிலையில் அரங்கநாதர் அவர்களுக்கெல்லாம் தக்க பாடம் புகட்ட பெரிய நம்பிகள் வீட்டு வாசலிலே தேரை நிறுத்தும்படியாய் செய்து, இனி இந்த தேர் நகர வேண்டும் என்றால் பெரிய நம்பிகள் வீட்டு வாசலில் இருக்கும் அந்த முட்புதர்களை எல்லாம் விலக்கி அவரிடம் மன்னிப்பு கேட்டு அவர் வந்து இந்த தேர் திருவிழாவில் கலந்து கொண்டால்தான் தேர் நகரும் என்று அர்ச்சகர் மூலமாக கட்டளையிட்டார். அந்த அடாத காரியத்தை செய்த மற்றைய வைணவர்கள் எல்லாம் மனம் நொந்து போய் திருமாலினுடைய சாபத்திற்கு ஆளாகி இருப்போமே என்று மனம் வெதும்பி செய்த தவற்றை மன்னிக்கும்படியாய் பெரிய நம்பிகள் திருவடிகளிலே விழுந்து வணங்கி கேட்டுக்கொண்டார்கள். அப்படி அவர் வீட்டு வாசலிலே இடப்பட்டிருந்த முட்புதர்களை நீக்கி பெரிய நம்பிகள் திருவடிகளிலே விழுந்து வணங்கி அவரை அழைத்து வந்து பெரிய பெருமாளாகிற அரங்கநாதனுடைய தேர் திருநாளிலே அவரும் கலந்து கொண்டு தரிசிக்கும்படியாக செய்தார்கள். தன்னுடைய பரமபக்தன் ஒருவருக்காக அரங்கநாதன் தன் தேர் திருநாளையே தடுத்து நிறுத்தி கொண்டு
அவர் வந்து அழைத்து அவருக்கு சிறப்பு செய்தால்தான் தேர் நகரும் என்று கொண்டாடிய பெருமை பெரிய நம்பிகளுக்கு உண்டு. இன்றைக்கும் கீழை சித்திர வீதியில் பெரிய நம்பிகளினுடைய இல்லத்தை ஒட்டித்தான் சித்திரை திருநாளுக்கான தேரடி இருக்க பார்க்கிறோம். அவர் இல்லத்தை கடந்துதான் அரங்கநாதனுடைய தேர் முதலில் புறப்பட்டு சித்திரை வீதிகளை வலமாக வரக்கூடிய சிறப்பு பெரிய நம்பிகளுக்கு உண்டு. இவர்தான் ஒரு கால அவசரத்தில் ராமானுஜருக்கு மதுராந்தகம் ஏரிக்காத்தராமர் சன்னதியிலே அமர்ந்தபடியே பஞ்சசம்ஸ்காரமாகிற சடங்குகள், அதிலே சமாஸ்ரயனம் என்று சொல்லப்படும் அடியார் ஒருவருடைய தோள்களிலே ஆச்சாரியராக இருப்பவர் யாக காரியங்கள் செய்து அந்த யாகத்தீயிலே காண்பிக்கப்பட்ட சங்கு சக்கர முத்திரைகளை தோளில் பதித்தல் ஆகிற சடங்கு. நமக்கு உரிமையான பொருளிலே நம்முடைய பெயரை பொறித்து வைத்துக் கொள்ளுவோம் அல்லவா? அதுபோலே இந்த உயிர் எனக்கு உடைமைப்பட்டது என்று திருமாலே அறிவிக்கும்படியாய் சங்கு சக்கர முத்திரைகளை உடம்பிலே தாங்கிக் கொள்ளுவது. திருமாலினுடைய 2 திருவடிகளை தலையில் சுமந்திருக்கும் விதமாக பத்மபீடத்தோடு கூடியதான அந்த 2 திருவடிகளையும் வெள்ளை மணலால் வரைந்து அதற்கு நடுவே திருமகளான மகாலட்சுமி தாயாரை குறிக்கும் விதமாக சிவப்பு நிறத்தாலான ஸ்ரீசூர்ணத்தை கீராக இட்டுக்கொள்ளக்கூடிய திருமண் சாத்திக் கொள்ளும் வழக்கம். மூக்கில் நுனியிலிருந்து நாசி முனியிலிருந்து நெற்றி நிறைய திருமண் சாத்திக் கொள்ளும் வழக்கம். அதை உடம்பிலே 12 இடங்களிலே கேசவன் முதலிய 12 நாமங்களை சொல்லி சாற்றிக்கொள்ளும் மரபு. இது 2வது சடங்கு. 3வது திருமாலை குறித்த மந்திரங்கள், இரகசிய மந்திரங்கள், திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்றழைக்கப்படும் 3 மந்திரங்களை கற்றுக்கொள்வது. 4வது அதுவரையில் தாய் தந்தையர் வைத்த பெயரை மாற்றி ராமானுஜனுடைய அடியார்கள் என்று பொருள்படும்படியாக புதிதாக ஒரு திருநாமம் சாத்திக்கொள்வது. 5வதாக திருமாலை வழிபடக்கூடிய மரபை கற்பிப்பது. இப்படி 5 சடங்குகளையும் ஏரிக்காத்த ராமருடைய சந்நிதியில் மதுராந்தகம் தலத்தில் ராமானுஜருக்கு பெரிய நம்பிகள்தான் செய்து வைத்தார். இப்படி ராமானுஜரை சமயத்திற்கு அழைத்து வரும் பெரும் பணியை தான் சுமந்து செய்து வருவதற்கு திருமாலால் நியமிக்கப்பட்ட சிறப்புடையவர் பெரிய நம்பிகள். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தருளி திருமாலுக்கான கைங்கரியமே ராமானுஜரை அழைத்து வந்து திருவரங்கம் பெரிய கோயிலின் நிர்வாகத்தை பார்த்து கொள்ளுவதும், இன்று வரையிலும் அவருடைய சந்ததிகள் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து அந்த திருப்பணியிலே ஈடுபட்டு வருவதும் பெரிய நம்பிகள் இடத்தில் பெரிய பெருமாளான அரங்கநாதன் கொண்டிருக்கும் கருணைக்குச் சான்றாக அமைகிறது. இதேபோல் சோழ மன்னன் சபையிலே தண்டிக்கப்படவிருந்த ராமானுஜருக்கு பதிலாக கூரத்தாழ்வான் எழுந்தருளினாரே, அந்த சமயத்தில் அவருடன் சென்றவர் பெரிய நம்பிகளும் அவருடைய மகளான அத்துழாயும். கூரத்தாழ்வானுக்கு கண்கள் சோழர் சபையிலே பறிக்கப்பட்டன. பெரிய நம்பிகளும் பெரும் விதத்தில் தண்டிக்கப்பட்டார். சோழர் சபையிலே தண்டிக்கப்பட்ட நிலையில் உடற்தளர்ச்சியுற்ற பெரிய நம்பிகள் கூரத்தாழ்வானும் கண் பார்வை இழந்த நிலையில் இவரும் அவரை பிடித்து கொண்டு நடந்தபடியே சோழர் சபையிலிருந்து திருவரங்கத்தை நோக்கி வரும் வழியில் கும்பகோணத்தை அடுத்திருக்கக்கூடிய பசுபதி கோயில் என்றழைக்கப்படும் தலத்தின் அருகே வந்தபோது மிகவும் தளர்ச்சியுற்று கீழே விழுந்தார். கூரத்தாழ்வான் திருமடியிலே தன் சிரசை வைத்துக்கொண்டு பரங்கநாதனுடைய சிறப்புகளை சிந்தித்தபடியே பெரிய நம்பிகள் வனாந்திரமான அந்த பிரதேசத்தில் தன் உயிரை துறந்தார். இன்றும் கூட பசுபதி கோயிலில் பெரிய நம்பிகளுக்கு திருவரசு ஏற்படுத்தப்பட்டு நாள்தோறும் பூசை முறைகள் நடந்து வர பார்க்கிறோம். தியாகத்தின் சின்னமாக அறியப்படும் பெரிய நம்பிகளுடைய சிறப்புகளை சிந்தித்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.